பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிருபையுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து மிகவும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். அவ்விதமாக இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு புதிதாக கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய இரக்கங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விளங்கும்படியாக நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். இங்கே எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகி கந்தாகே என்பவளுடைய மந்திரி, அவளுடைய பொக்கிஷங்களுக்கு எல்லாம் தலைவனாயிருந்தான். அதாவது he was a finance minister. அப்படி இருந்தான் என்று பார்க்க. அவன் ரதத்தில் போய்கொண்டிருக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை அவன் வாசித்து கொண்டிருந்தான். அப்போது ஆவியானவர் பிலிப்பு இடத்திலே சொன்னார், நீ ஓடி போய் ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றார். அப்போது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கண்டான். நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்று பிலிப்பு கேட்டான். அப்போதுதான் அவன் சொல்லுகிறான், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். ஒருவன் தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? பாருங்க, புறஜாதியான், தேவனை அறியாதவன், வேதத்தை அறியாதவன், தேவ சித்தத்தை அறியாதவன் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை படிக்கிறான். ஆனால் வாசிக்கிறதின் கருத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஒருவன் போய் அவனுக்கு தெரிவிக்க வேண்டும். இன்றைக்கும் அதைத்தான் ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பை ருசித்த நாம், வேதத்தை நன்கு அறிந்த நாம், புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்படாதவர்கள் பாருங்க புரிந்து கொள்ளும்படியாக வேத வசனங்களை நாம் அவர்களுக்கு விளக்க வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு எருசலேமிலிருந்து எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு நடந்து போனார். அப்போது அந்த எம்மாவூர் சீஷர்களோடு சென்றார். பல காரியங்களை பேசிக்கொண்டார்கள். ஆனால் இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. தங்கள் வீடு சமீபமான போது இரவிலே அவர்கள் வருந்தி அழைக்கிறார்கள், எங்கள் வீட்டிலே வாரும், ராத்தங்கம், காலையில போகலாம் என்று வருந்தி அழைத்தபடினாலே இயேசு அவர்கள் வீட்டிலே சென்றார். அப்பம் கொடுத்தார்கள். இயேசு அப்பத்தை ஆசீர்வதிக்கும் போதுதான் அவர்களுடைய கண்கள் திறவுண்டது. அவர்களுடைய கண்களுக்கு மறைந்து போனார் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை தெரிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு கர்த்தருடைய அன்பை தெரிவிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜனங்கள் சத்தியத்தை கை கொண்டு ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே வாஞ்சையோடு இந்த காரியங்களை, இந்த நல்ல ஊழியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நாம் படிக்கிறோம், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்ப தேவனுடைய வசனத்தை விளக்கி சொல்லி கொடுக்கும் போதுதான் ஜனங்களுக்கு விசுவாசம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். இந்த விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது, கேட்கிறதுனால வருகிறது, மற்றவர்களுடைய வார்த்தைகளை கவனிக்கிறதுனால வருகிறது. ஆகவேதான் ஆராதனைக்கு வர வேண்டும், தேவ செய்தியை கேட்க வேண்டும், கூட்டங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஊழியர்கள் ஜனங்களை வற்புறுத்துகிறார்கள் என்று பார்க்க. கேட்க 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 நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது. ஆனால் சபைக்குள்ளே வந்து இதை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் அநேகருக்கு கிடையாது. பாரம்பரிய கட்டுகளினாலும் மதவாத அமைப்பினராலும் இப்படி பற்பல விதமான காரியங்களினால இதை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்றவர்களுக்கு கிடையாது. ஆகவேதான் அவர்களிடத்துல நாம் தனிநபர் ஊழியம் செய்ய வேண்டும். அவர்கள் வாசிக்கிறத, அவர்கள் கேட்கிறத அவர்களுக்கு நாம் விளக்கி சொல்லும் போது விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று சொல்லப்பட்டபடி வரும் நாட்களில் அவர்களும் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள் என்று பார்க்கிறோம்.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கலாத்திய சபை பார்த்து வேதனையோடு பவுல் கேட்கிறார், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? நியாயப்பிரமாணத்தின் கிரியினால நிச்சயமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் விசுவாச கேள்வியினாலே தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பாருங்கள். விசுவாசம் பெருக பெருக, தேவ செய்தி கேட்க கேட்க அது நம்மை பரிசுத்த ஆவிக்கு நேராக வழி நடத்துகிறோம். இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படட்டும். அழிந்து போகிறவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து கூறுகிற ஒரு நல்ல அனுபவம் நமக்கு உண்டாகும்படியாக நாம் கர்த்தரிடத்துல கேட்போம், ஜெபிப்போம். கர்த்தர் வரும் நாட்களை உங்களை அதிகமாக அவருக்கென்று பிரயோஜனப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால எங்களை கழுவி, உம்முடைய நல்ல ஆவியினாலே எங்களை அபிஷேகத்தை நடத்துகிறீர், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எங்களுடைய காரியங்களை மாத்திரம் பார்க்காமல் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தோடு நடந்து கொள்ள கிருபைதார். அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து கூறட்டும். எங்கள் வார்த்தைகளை கேட்கிற அவர்களும் எப்படி பிலிப்புவின் வார்த்தையை கேட்டு கந்தாகிய மந்திரி ஞானஸ்நானம் பெற்றானோ அதுபோல எங்களுடைய வார்த்தையை கேட்கிறவர்களும் ஆவிக்குரிய சத்தியத்திலே பலப்பட கிருபைதார். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.